குறித்து தெரிந்து கொண்டார்களே தவிர அதற்கு முன்பாக அல்ல. திருக்குரான் இவ்வுலகில் இறக்கப்பட்டு அதை அரபுகள் படித்த பிறகு அவர்கள் விண்ணியலில் நிபுணத்துவம் பெற்றார்கள். இப்பொழுது இயற்பியலுக்கு வருவோம். அணுவியம் என்ற ஒரு பிரபலமான விஞ்ஞான கோட்பாடு இருந்தது. 23 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக கிரேக்கர்களால் பேசப்பட்டது. அதை அவர்கள் டெமோக்ராட்ஸ் என்று அழைத்தார்கள். பருப்பொருளின் ஆக குறைந்த அளவே அணு என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு மேல் பிளவுபடுத்த முடியாது. இது குறித்து அரேபியர்களுக்கும் தெரியும். அரபு மொழியில் அணுவை ஜர்ரா என்று அழைப்பார்கள். அணுவை குறித்த கோட்பாடு அது. ஆனால் இன்று திருக்குரானும் ஜர்ராவை குறித்து பேசுகிறது. அணுதான் ஆகச் சிறிய பகுதி அம்சம் என்று திருக்குரான் சொல்கிறது. இன்று முன்னேறியுள்ள விஞ்ஞானம் ஒரு அணு ஒரு பருப்பொருளின் ஆகச் சிறிய அளவானதாக இருந்திட்ட போதிலும் அந்த மொத்த பொருளின் குணாம்சத்தை இந்த சிறிய அளவிற்குள் அடக்கியிருக்கும் அதையும் பிளக்க முடியும் என்கிறது. ஆகவே சிலர் நினைக்கலாம் குரான் காலாவதியாகிவிட்டது என்று. குரான் ஜர்ராவை குறித்து பேசுகிறது, ஆனால் ஒட்டுமொத்த கருத்தை பார்க்க வேண்டும். திருக்குரானில் 2 இடங்களில் சூரா சபா அத்தியாயம் 34 வசனம் 3 மேலும் சூரா யூனுஸ் அத்தியாயம் 10 வசனம் 61 சொல்கிறது, நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று கிடையாது என நிராகரிப்பாளர்கள் கொக்கரிக்கிறார்கள். அந்நாள் திண்ணமாக உமது இறைவனின் அனுமதி கொண்டு வந்தே தீரும் என கூறுவீராக. அவனிடத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து கருமங்களும் அது அணு அளவோ அல்லது அதிலும் சிறியதாகவோ பெரியதாகவோ இருந்திட்ட போதிலும் சரியே மிக தெளிவாக துல்லியமாக அவை பதிவு செய்யப்பட்டிருக்கும். எனவே திருக்குரான் சொல்கிறது, அணு அளவுக்கு சிறியதோ அல்லது அதிலும் சிறியதோ பெரியதோ என்றெல்லாம் பேசுவதிலிருந்து அணுவையும் மேலும் பிளக்க முடியும் என்பதை திருக்குரான் குறிப்பிடுவது நமக்கு தெளிவாக தெரிகிறது அல்லவா? ஆகவே திருக்குரான் காலாவதியாகிவிடவில்லை, நடைமுறையில் உள்ளது. நடைமுறை விஞ்ஞானத்தோடு அணு விஷயத்தில் கூட திருக்குரான் ஒத்துப்போவது இது இன்று எடுத்த முடிவா என்ன? இந்த அணு பற்றிய குறிப்பு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குரானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீரியலுக்கு வருவோம். தண்ணீரின் சுழற்சியை பற்றி நாம் பள்ளியில் படித்திருக்கிறோம். கடல் நீர் ஆவியாகி மேல் நோக்கி நகர்ந்து மேகங்களாக உருவாகி உள்நோக்கி சென்று மழையாக பூமியில் பொழிகின்றது என்று பள்ளியில் படித்திருக்கிறோம். இது நீரின் ஒரு சுழற்சியாகும். இது முதலாக சர் பெர்னார்ட் பாலசி என்ற விஞ்ஞானியால் 1580ஆம் ஆண்டு கண்டறிந்து சொல்லப்பட்டதாகும். சர் பெர்னார்ட் பாலசி அவர்தான் முதலாக நாம் பள்ளியில் படிக்கும் இந்த நீரின் சுழற்சியை குறித்து சொன்னவர். இதற்கு முன்பாக கிமு 7ஆம் நூற்றாண்டில் தேல்ஸ் ஆஃப் மெலட்டஸ் என்பவர் கடலின் மேற்பரப்பில் தூறலாக கிளம்புகின்ற நீரை காற்று கைப்பற்றி மீண்டும் மழையாக பொழிவிக்கிறது என்றார். அந்நாட்களில் இதற்கு முன்னால் நிலத்தடி நீர் எங்கிருந்து வருகிறது என்று மக்களுக்கு தெரியாமல் இருந்தது. அதாவது கடலின் மேல் காற்றால் ஏற்படுகின்ற அழுத்தம் நீரை பூமியின் உட்பகுதியை நோக்கி தள்ளியது, மீண்டும் மர்மமான வழிகளின் வாயிலாக கடலை வந்தடைந்தது என்றே நம்பினார்கள். இது பிளாட்டோ காலத்து நம்பிக்கையாகும். அதை ஸ்டார் டெரஸ் என்பார்கள். 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டெஸ்கார்டஸ் போன்ற அறிஞர்களும் இந்த கோட்பாட்டின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். மேலும் அரிஸ்டாட்டில் போன்ற விஞ்ஞானிகளிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானி வரை மலைகளின் அடித்தளங்களில் உறைந்து கிடக்கின்ற நீர்தான் மெல்ல மெல்ல நிலத்தடியில் ஊடுருவி பரவி நிலத்தடி நீராக வெளிப்படுவதாக நம்பி வந்தனர். இப்படி மலைத்தளங்களில் உறைந்து கிடந்த நீர்தான் ஊற்றுகளாக பெருக்கெடுத்ததாகவும் கருதினார்கள். இன்று நவீன விஞ்ஞானம் மழை நீர் நிலத்தில் உள்ள வெடிப்புகள் விரிசல்கள் வழியே கசிவதால் உருவாவதே நிலத்தடி நீர் என்று அறிய தந்துள்ளது. திருக்குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது. சூரா ஜுமரில் அத்தியாயம் 39 வசனம் 21 நீங்கள் பார்க்கவில்லையா என்ன? அல்லாஹ் வானத்திலிருந்து நீரை பொழிந்து அதனை அருவிகளாகவும் ஊற்றுகளாகவும் நதிகளாகவும் பூமியில் ஓடச் செய்தான். அதன் வாயிலாக பயிர் வகைகளை விதவிதமான நிறங்களில் அவன் வெளிப்படுத்துகின்றான் என்கிறது. மேலும் சூரா அர்-ரூம் அத்தியாயம் 30 வசனம் 24 மேகங்களிலிருந்து மழையை பொழியச் செய்து இறந்த பூமியை அவன் செழிக்க செய்கின்றான். மேலும் சூரா முஹ்மினூன் அத்தியாயம் 23 வசனம் 18 நாமே விண்ணிலிருந்து நீரை இறக்கி பூமியை நனைத்து நீரை தேக்கி அதை ஓடவும் விடுகிறோம் என்கிறான் இறைவன். மேலும் சூரா அல் ஹிஜ்ர் அத்தியாயம் 15 வசனம் 22 நீரை பற்றி பேசுகின்ற போது சூலூட்டும் வளமான காற்றை அனுப்புவதாக சொல்கின்றான். இந்த இடத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ள அரபு சொல் லவாக்கி என்பதாகும். லக்ஹா லக்கி என்ற மூலச்சொல்லிலிருந்து பிறந்தது. சூல் உண்டாக்குதல், கருக்கொள்ளச் செய்தல் என்பது இதன் பொருள். இன்றைய விஞ்ஞானம்
அவை காற்றால் இழுத்துக்கொண்டு வரப்படும் சூலூக்கிகளால் மேகங்கள் கர்ப்பமாகின்றன என்று அறிய தருவதோடு, மேலும் மேகங்கள் ஒருங்கிணைகின்ற போது அதில் மின்னலும் நீரும் வெளிப்படுவதாகவும் அதுவே பின்னர் மழையாக கீழே இறங்குவதாகவும் சொல்கிறது. திருக்குரான் சூழ்கொள்ளச் செய்தல், கருக்கொள்ளச் செய்தல் என்ற சொற்களை பயன்படுத்தியுள்ளது. மேலும் திருக்குரான் சூரா நூர் அத்தியாயம் 24 வசனம் 43 மேகங்களை ஒருங்கிணைத்து குவியலாக்கி பிறகு அதிலிருந்து நீரை இறக்குவதாக சொல்லப்பட்டுள்ளது. மேலும் சூரா அர்-ரூமில் அத்தியாயம் 30 வசனம் 48 நீராவி மாற்றம் மேகமாகி துண்டு துண்டாக சிதறடிக்கப்பட்ட மேகங்களிலிருந்து தரையை நோக்கி நீர் வருகிறது என்பது விவரிக்கப்பட்டுள்ளது. நீர் சுழற்சியை பற்றி திருக்குரான் பல இடங்களில் மிக தெளிவாக விவரித்துள்ளது. சூரா ஆராஃப் அத்தியாயம் 7 வசனம் 57, சூரா அர்-ராத் அத்தியாயம் 13 வசனம் 17, சூரா அல் ஃபுர்கான் அத்தியாயம் 25 வசனங்கள் 48-49, சூரா அல் ஃபாத்திர் அத்தியாயம் 35 வசனம் 27, சூரா அல் ஃபாத்திர் அத்தியாயம் 35 வசனம் 9, சூரா யாசின் அத்தியாயம் 36 வசனம் 34, சூரா அல் ஜாசியா அத்தியாயம் 45 வசனம் 5, சூரா காஃப் அத்தியாயம் 50 வசனங்கள் 9 மற்றும் 10, சூரா அல் வாக்கியா அத்தியாயம் 56 வசனங்கள் 68 70 வரை, சூரா அல் முல்க் அத்தியாயம் 67 வசனம் 30, சூரா அத்தாரிக் அத்தியாயம் 86 வசனம் 11. இப்படியே திருக்குரானில் நீரை பற்றி பேசும் திவ்ய வசனங்களை மட்டுமே என்னால் அடுக்கிக் கொண்டே போக முடியும். திருக்குரான் நீர் சுழற்சியை குறித்து மிகவும் தெளிவாக விரிவாக சொல்லியிருக்கிறது. இந்த நீர் சுழற்சியை பற்றி 16ஆம் நூற்றாண்டில்தான், அதாவது 1580 தான் நாம் அறிய வந்தோம். அப்படி இருக்கும் பொழுது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த விஞ்ஞான உண்மைகளை திருக்குரானில் பதிவு செய்தது யார்? மண்ணியலை பற்றி பார்ப்போம். இன்று மண்ணியல் விஞ்ஞானிகள் நாம் வாழ்கின்ற பூமியின் மேல்வட்ட பரப்பு 3750 மைல்களுக்குள் அடங்கியதாகும் என்கின்றனர். பூமியின் அடித்தட்டுகள் மிக வெப்பமான திரவ பதத்தில் உள்ளன. அதில் உயிர் வாழ்வது முடியாது. அங்கிருந்து மேல் நோக்கி போக போக பூமியின் தன்மை கடினமாகிறது. இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தட்டு திடமானது, ஆனால் இது மிக மெல்லியது. இந்த தட்டின் பருமன் 1 to 30 மைல் வரை இருக்கும். ஆகவே இது ஆட்டம் காணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே நாம் வாழும் இந்த பூமி ஆட்டம் காணக்கூடியது. ஆயினும் ஆங்காங்கே ஏற்பட்டுள்ள விந்தை மிகு மடிப்புகள் மலைகளாக எழுந்து நிற்பதால் அப்படி பூமி ஆடுவது தடுக்கப்படுகிறது என்கிறார்கள். சமீபத்தில் மண்ணியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குரானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சூரா அன்-நபா அத்தியாயம் 78 வசனங்கள் 6 மற்றும் 7 இப்பூமியை நாம் பெரிய விரிப்பாக்கி மலைகளை அவற்றின் மீது முளைகளாக அமைத்துள்ளோம் என பதியப்பட்டுள்ளது. இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள அரபு சொல் அவ்தாத் என்பதாகும். கூடாரம் அமைப்பதற்கு அறையப்படும் முளைகள். இந்த கூடார முளைகள் ஓங்கி அறையப்பட்டு 3/4 பகுதிக்கு மேல் பூமிக்குள்ளேதான் இருக்கும். ஒரு மிகச் சிறிய பகுதிதான் வெளியே தெரியும். திருக்குரான் இந்த மலைகள் கூடாரத்து முளைகள் போலத்தான் என்கிறது. இன்றைய விஞ்ஞானம் மலைகளுக்கு அடிவேர்கள் இருப்பதாக தெரிவிக்கின்றது. அவை பூமிக்குள் ஊடுருவி செல்கின்றனவாம். நாம் பூமிக்கு மேலே பார்க்கின்ற பகுதி மிக சிறிய பகுதிதான். கடலில் பார்க்கின்ற பனிப்பாறை போலத்தான் இதுவும். கடலில் மிதக்கின்ற பனிப்பாறை தண்ணீருக்கு மேல் வெறும் 10% தான் உள்ளது. 90% மறைந்திருக்கிறது. அதே போலத்தான் பூமிக்கு மேல் நாம் பார்க்கின்ற மலைகள் வெறும் சிறிய பகுதிதான். அதன் மிகப்பெரிய பகுதி பூமிக்கு அடியில் மறைந்திருக்கிறது. திருக்குரானில் சூரா காசியா அத்தியாயம் 88 வசனம் 19, மேலும் சூரா அன்-நாசியாத் அத்தியாயம் 79 வசனம் 32 பூமியின் மீது மலைகளை நாம் உறுதியாக ஊன்றியுள்ளோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நாம் இதை ஆராய்கின்ற போது, இன்று உலகின் பல பல்கலைக்கழகங்களில் மண்ணியல் ஆய்வு வெளிவந்துள்ளன. இந்த ஆய்வுகளுக்கு பிரதானமாக ஏற்கப்பட்டுள்ள வழிகாட்டி நூல் ஒன்று உள்ளது. அந்த நூலின் பெயர் தி எர்த், அதாவது பூமி என்று பொருள். பல விஞ்ஞானிகளின் கருத்துக்கள் இந்த நூலில் உள்ளது. அதில் ஒருவரின் பெயர் பிராங்க் பிரஸ். ஒரு காலத்தில் ஐக்கிய அமெரிக்காவின் விஞ்ஞான பீடத்தின் தலைவராகவும் அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டரின் விஞ்ஞான விவகார ஆலோசகராகவும் இருந்தவர். அவருடைய நூலில் மலைகளின் பயன்பாடுகளை குறித்து சொல்லியிருக்கிறார். நிறைய வரைபடங்களும் தந்துள்ளார். மலைகள் ஆழமாக வேரூன்றி நிற்பவை என்பதை படங்கள் மூலம் காட்டியுள்ளார். அவற்றின் வேர் தோற்றத்தில் கூடாரங்களுக்கு அடிக்கப்படும் முளைகளைப் போலவே தோற்றமளிப்பதை தெளிவாக காட்டியுள்ளார். பூமி ஆட்டம் காணுவதை தடுப்பதுதான் மலைகளின் முக்கிய பயன்பாடு என்று அவர் சொல்கிறார். இதே கருத்தைத்தான்
1400 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குரானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சூரா அல் அன்பியாவில் அத்தியாயம் 21 வசனம் 31 மேலும் சூரா அன் நஹ்ல் அத்தியாயம் 16 வசனம் 15 நாம் மலைகளை உங்களோடு சேர்ந்து பூமி அசையாது நிலைப்படுத்தும் பொருட்டு அமைத்துள்ளோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உங்கள் அசைவோடு சேர்ந்து பூமியும் அசையக்கூடாது என்பதற்காகவே அவற்றின் மீது நாம் மலைகளை உறுதியாக நிலைப்படுத்தினோம் என்று திருக்குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டது. விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடித்ததை திருக்குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டது. கடலியல் சம்பந்தமாக திருக்குரான் சொல்கிறது. சூரா ஃபுர்கானில் அத்தியாயம் 25 வசனம் 53 அவன்தான் இரு கடல்களையும் ஒன்று சேர்த்தான். ஒன்று மிக்க இனிமையும் சுவையும் உள்ளது, மற்றொன்று உப்பும் கசப்புமானது. இவ்விரண்டிற்கும் இடையே வரம்பையும் மீற முடியாத ஒரு தடையையும் ஏற்படுத்தி இருக்கின்றான். இதே கருத்தை திருக்குரான் சூரா அர் ரஹ்மானில் அத்தியாயம் 55 வசனம் 19 மற்றும் 20 இரண்டு வகையான நீர்மங்கள் ஒரே கடலில் அருகருகே இருந்தாலும் அவை கலக்க முடியாத ஒரு தடை உண்டு. ஆகவே அந்த காலத்தில் திருக்குரான் விரிவுரையாளர்கள் இது என்னவென்று வியப்பில் ஆழ்ந்தார்கள். இரண்டு நீர்மங்கள் சந்திக்கின்றன, இரண்டு வகை உண்டென்று அவர்களுக்கு தெரியும். ஒரு வகை உப்பு, இன்னொன்று இனிப்பு. ஆனால் இவை சந்திக்கின்ற போதும் இவை கலக்காமல் தடுக்கின்ற அந்த தடுப்பு என்னவென்று அவர்களுக்கு புரியவில்லை. சமீபத்தில் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்த பிறகு ஒரு வகை தண்ணீர் இன்னொரு வகை தண்ணீரோடு கலக்கின்ற பொழுது, அதாவது உவர் நீர் நல்ல தண்ணீரோடு கலக்கின்ற பொழுது தன்னுடைய சேர்மத் தன்மைகளை இழந்து அது கலக்கின்ற தண்ணீரின் தன்மையோடு ஒன்றித்து விடுகின்றது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த கலக்கல் நடைபெறுகின்ற அந்த குறிப்பிட்ட வட்டத்தை தான் இன்றைய விஞ்ஞானிகள் இடைநிலை ஒருங்கிணை வட்டம் என தெளிவுபடுத்தியுள்ளனர். இதைத்தான் நமக்கு திருக்குரான் பர்சக் என்று சொல்லியிருக்கிறது, அதாவது பார்க்க முடியாத தடை. யோசித்து பாருங்கள், கடலியல் விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடித்த ஒரு விஷயத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குரான் பதிவு செய்துள்ளது. உவர் நீரும் நல்ல நீரும் சந்திக்கின்றன, ஆனால் அது கலப்பதில்லை. ஏனென்றால் பார்க்க முடியாத தடை, அதாவது பர்சக் என்று ஒன்று இருக்கின்றது. இன்று இதை நாம் நம் கண்களாலேயே பார்க்க முடியும். தென்னாப்பிரிக்காவில், ஆப்பிரிக்காவின் தென்கோடியில் உள்ள கேப்டவுன் நகரத்தை ஒட்டிய நன்னம்பிக்கை முனை என்று சொல்கிறோமே, அந்த இடத்தில் கடலில் இந்த விந்தையை நாமே பார்க்கலாம். உவர் நீரும் நல்ல நீரும் சந்திக்கின்றன, அதை தடுக்கின்ற தடுப்பை நாமே பார்க்கலாம். அவை சந்திக்கின்றன, ஆனால் கலப்பதில்லை. இதே போன்ற ஒன்றை நாம் எகிப்திலும் பார்க்கலாம். நைல் நதி மத்திய தரைக்கடலில் விழுகின்ற பொழுது, நல்ல நீர் உவர் நீரில் விழும் பொழுது. இன்னொரு சிறந்த உதாரணம் வளைகுடா நீரோட்டம். மெக்சிகோ வளைகுடாவில் ஆரம்பித்து அமெரிக்க கிழக்கு கடலோரம் வழியாக சென்று ஐரோப்பாவின் மேற்கு கடற்கரையை அடைகிறது. ஆயிரக்கணக்கான மைல்களை தாண்டி வருகிறது. அந்த இடத்தில் கப்பலில் பயணித்தால் ஒரு புறத்தில் இருக்கும் தண்ணீரையும் மறுபுறத்தில் இருக்கும் தண்ணீரையும் எடுத்து பார்த்தால் ஒரு புறத்து தண்ணீர் இனிப்பாகவும் இன்னொன்று உப்பாகவும் இருக்கும். இந்த இரண்டு தண்ணீருக்கும் இடையே உள்ள தட்ப வெப்ப நிலைகளும் மாறுபடும். இப்பொழுது உயிரியலுக்கு வருவோம். திருக்குரான் சூரா அல் அன்பியாவில் அத்தியாயம் 21 வசனம் 30 அனைத்தையும் நாம் நீரிலிருந்தே படைத்தோம், அப்படியும் உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லையா? கற்பனை செய்து பாருங்கள். பாலைவன பகுதியான அரேபியாவில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அனைத்து உயிரினங்களும் நீரினால் உருவானது என்று திருக்குரான் சொல்கிறது. இதை யார் நம்பியிருப்பார்கள்? மாயாஜால கதை போல இருக்கிறது. தண்ணீர் பற்றாக்குறை உள்ள பாலைவன பகுதியான அரேபியாவில் உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் தண்ணீரால் உருவானது என்று திருக்குரான் சொல்கிறது. இன்று விஞ்ஞானம் வளர்ச்சியடைந்த பிறகு நமக்கு தெரிய வந்துள்ளது, ஒவ்வொரு ஜீவராசியின் மூலக்கூறு என்பது ஒரு உயிரணுதான். அந்த உயிரணுவில் சைட்டோபிளாசம் உள்ளது. அதில் 80% தண்ணீர் தான் உள்ளது. எல்லா உயிரினங்களிலும் 50 to 90% வரை தண்ணீர் தான் உள்ளது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. தண்ணீர் இல்லாமல் எந்த உயிரினத்தாலும் உயிர் வாழ்ந்திட முடியாது. யோசித்து பாருங்கள், திருக்குரான் இது குறித்து 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது. எல்லா உயிரினங்களும் தண்ணீரால் உருவாக்கப்பட்டது. நீங்கள் அந்த நாத்திகரை கேட்கலாம், 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை திருக்குரானில் யார் சொல்லியிருப்பார்கள்? அவர் அமைதியாக இருப்பார். இன்று சாத்தியக்கூறு கோட்பாடு என்றெல்லாம் பேசுகிறார்கள். அதை பற்றி நமக்கும் தெரியும். சாத்தியக்கூறு கோட்பாடு என்றால் என்ன? நீங்கள் ஒன்றை யூகிக்கிறீர்கள் என்று வையுங்கள். யூகித்தது சரி என்பதற்கு சாத்தியக்கூறு என்ன? உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு காசை சுண்டிவிட்டால் விடுவது ஒன்று பூவாக இருக்கலாம், இல்லை தலையாக இருக்கலாம். 2 சாத்தியக்கூறு உண்டு. கண்டிப்பாக தலைதான் விழும் என்று நீங்கள் யூகிப்பதாக வைத்துக் கொள்வோம். நீங்கள் சொன்னது சரி என்பதற்கு 2 ஒரு வாய்ப்பு உண்டு, அதாவது 50%. நீங்கள் இரண்டாவது முறையாக காசை சுண்டி விடுகிறீர்கள் என்று வையுங்கள்.
நீங்கள் சொன்னது சரி என்பதற்கு 1/2 வாய்ப்புண்டு, அதாவது 50%. நீங்கள் 2 முறையும் சரியாக சொல்ல எவ்வளவு வாய்ப்புண்டு? நீங்கள் முதல் முறை காசை சுண்டிய பொழுதும் 2வது முறை சுண்டிய பொழுதும் 2/1 2/1 பெருக்கினால் அதன் பதில் 4/1 ஆகிவிடும். 50%-இன் 50% 25% ஆகிவிடும். இதைத்தான் சாத்தியக்கூறு கோட்பாடு என்கிறார்கள். நீங்கள் 3வது முறையும் காசை சுண்டிவிட்டால் என்ன விழும் என்று நீங்கள் யூகித்தால், நீங்கள் 3 முறையும் சரியாக சொல்வதற்கு வாய்ப்பு 2/1 3 முறை பெருக்கினால் அதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 8/1. அது எவ்வளவு? 50%-இன் 50%-இன் 50% 12.5%. ஒரு பகடையை உருட்டுங்கள். இதில் வாய்ப்புகள் 1 2 3 4 5 6 என்று உண்டு. பகடையை உருட்டினால் 6 வாய்ப்புகள் உண்டு. பகடையை உருட்டும் பொழுது நீங்கள் யூகிக்கும் எண் விழும் என்பதற்கு எவ்வளவு வாய்ப்புண்டு? 1/6. 2வது முறையும் பகடையை வீசிவிட்டு நீங்கள் சொல்வது சரி என்பதற்கு எவ்வளவு வாய்ப்புண்டு? 1/6 6/1 பெருக்கினால் 36/1. இதைத்தான் சாத்தியக்கூறு கோட்பாடு என்று அழைக்கிறார்கள். ஒருவேளை யாராவது திருக்குரானில் பதிவு செய்யப்பட்டுள்ள வசனங்கள் எல்லாம் ஒரு யூகத்தால் வந்தது என்று சொன்னால், சாத்தியக்கூறு கோட்பாட்டை அளவாக வைத்து நாம் திருக்குரானை அணுகி பார்ப்போம். திருக்குரான் சொல்கிறது, இந்த பூமியின் வடிவம் உருளை என்று சொல்கிறது. நீங்கள் பூமியின் வடிவத்தை 10 விதமாக யூகிக்கிறீர்கள் என்று வையுங்கள். முக்கோணமாக, நீள் சதுரமானதோ, 7 கோணமோ, எண் கோணமோ என்று யூகிக்கக்கூடும். 10 வித்தியாசமான வடிவத்தை யோசித்து பார்ப்பீர்கள். சிலர் உருண்டை என்பார்கள், சிலர் நீள் உருண்டை என்பார்கள். 10 வித்தியாசமான வடிவத்தை யூகிக்கலாம். அதில் ஒன்றுதானே சரியாக இருக்க முடியும். அந்த ஒன்று சரியாக இருப்பதற்கு எவ்வளவு வாய்ப்பு உள்ளது? 10இல் 1 வடிவத்தை யாராவது யூகித்தால் அது சரியாக இருப்பதற்கு வாய்ப்பு 10இல் 1 உள்ளது. சந்திரனின் வெளிச்சம் பிரதிபலிப்பு வெளிச்சம் என்று திருக்குரான் சொல்கிறது. அது சொந்த வெளிச்சமாகவும் இருக்கலாம், இல்லை இரவல் பிரதிபலிப்பு வெளிச்சமாகவும் இருக்கலாம். 2 விடைகள் உண்டு. இதில் ஒன்றை யாராவது யூகித்தால் அவரது விடை சரியாக இருப்பதற்கு வாய்ப்பு 2/1 உண்டு. பூமியின் வடிவம் உருண்டை என்று யூகித்து அது சரியாக இருப்பதற்கும், சந்திரனின் வெளிச்சம் பிரதிபலிக்கப்பட்ட வெளிச்சம்தான் என்று யூகித்து அது சரியாக இருப்பதற்கும் எவ்வளவு வாய்ப்புண்டு? 10இல் 1 2/1 பெருக்கினால் 20/1, அதாவது 5%. இந்த 2 விஷயங்களிலும் ஒருவரது யூகம் சரியாக இருப்பதற்கான வாய்ப்பு 5% உள்ளது. எல்லா உயிரினங்களும் தண்ணீரால் உருவானது என்று திருக்குரான் சொல்கிறது. ஒரு மனிதன் எதனால் உருவாக்கப்பட்டிருப்பான் என்று நீங்கள் யோசித்தால் ஆயிரக்கணக்கான பொருட்களை நீங்கள் யோசித்து பார்க்கலாம். மண் என்று யோசிக்கலாம், மரம் என்று யோசிக்கலாம், கல் என்று யோசிக்கலாம், தோல் என்று யோசிக்கலாம், எலும்பென்று யோசிக்கலாம், அலுமினியம் என்று யோசிக்கலாம், ஸ்டீல் என்று யோசிக்கலாம், இரும்பு என்று யோசிக்கலாம். ஆயிரக்கணக்கான பொருட்களை யோசித்து பார்க்கலாம். தண்ணீர், எண்ணெய், இந்த ஆயிரக்கணக்கான பொருட்களில் நீங்கள் எதையாவது யூகித்து அது சரியாக இருக்க வாய்ப்பு 1000/1 உண்டு. 1000/1 என்றால் 0.1%. 1000 மடங்கு. இந்த உலகம் உருண்டை, சந்திரனின் வெளிச்சம் பிரதிபலிக்கப்பட்ட வெளிச்சம், எல்லா உயிரினங்களும் தண்ணீரால் உருவாக்கப்பட்டது என்பது எல்லாமே சரியாக இருக்க எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறது? 10இல் 1 2/1 பெருக்கி அதை 1000/1 பெருக்கினால் அதன் விடை 0.05%. வெறும் இந்த 3 விஷயங்களில் மட்டும் ஒருவரின் யூகம் சரியாக இருக்க வாய்ப்பு 0.05% மட்டும்தான். நான் ஏற்கனவே நிறைய விஞ்ஞான உண்மைகளை சொல்லிவிட்டேன். இன்னும் சொல்லப் போகிறேன், சொல்லிக்கொண்டே போவேன். நீங்களே யோசித்து பாருங்கள். புத்திசாலியான பார்வையாளர்கள் அல்லவா? நான் சொன்ன அனைத்தையும் ஒருவர் யூகித்து அது சரியாக இருக்க எவ்வளவு வாய்ப்புண்டு? 0.000001 எப்பொழுது வரும் என்று எனக்கே தெரியாது. இன்றைய விஞ்ஞானமும் கணிதமும் நமக்கு சொல்கின்றது, 10ஐ 50 பூஜ்ஜியங்களுக்கு உயர்த்தினால் விடை 0 என்றுதான் வரும். எண் 10ஐ எதிர்மறை 50 பூஜ்ஜியங்களுக்கு நாம் உயர்த்தினால் விடை 0 என்றுதான் வரும். திருக்குரான் சூரா அல்-அன்பியா அத்தியாயம் 21 வசனம் 30 எல்லா உயிரினங்களும் தண்ணீரால் உருவாக்கப்பட்டது என்று சொல்வதோடு, சூரா நூரில் அத்தியாயம் 24 வசனம் 45 எல்லா மிருகங்களும் தண்ணீரால் உருவானது என்று வருகிறது. மேலும் சூரா ஃபுர்கான் அத்தியாயம் 25 வசனம் 54 மேலும் நீரிலிருந்து மனிதனை படைத்தான் என்று வருகிறது. நான் சொல்லும் இந்த எல்லா விஞ்ஞான உண்மைகளையும் நீங்கள் சாத்தியக்கூறு கோட்பாடுபடி அணுகி பார்த்தால் யூகிக்கும் தேர்வுகளை யோசித்து பாருங்கள். சில விஞ்ஞான உண்மைகளில் தேர்வுகள் 1000ஆக இருக்கலாம், 10,000ஆக இருக்கலாம், சிலது 2ஆக இருக்கலாம், 100ஆக இருக்கலாம், 500ஆக இருக்கலாம்.
நீங்கள் 500-இல் ஒரு பங்கு, 1000-இல் ஒரு பங்கு, 10,000-இல் ஒரு பங்கு என்று பெருக்கிக் கொண்டே போனால் உங்களுக்கு கிடைக்கும் கடைசி விடை 0-ஆகத்தான் இருக்கும். தாவரவியலை பார்ப்போம். ஒரு காலத்தில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மத்தியில்தான் ஆண் பெண் பால் வேறுபாடு இருந்ததாக அறிந்திருந்தோம். தாவரங்களுக்குள் இந்த வேறுபாடு இருந்ததை நாம் அப்பொழுது அறியவில்லை. அதை நாம் 100, 200, 300 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிந்து கொண்டோம். ஆனால் திருக்குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது. சூரா தாஹாவில் அத்தியாயம் 20 வசனம் 53-இல் மேகத்திலிருந்து மழையை பொழியச் செய்கிறான். அதன் காரணமாக பற்பல விதமான பொற்பூண்டுகளை ஜோடி ஜோடிகளாக நாம் வெளிப்படுத்துகின்றோம். இணை இணையாக, ஜோடி ஜோடியாக என்று சொல்கிறது. இங்கு பயன்படுத்தப்பட்ட அரபு சொல் ஜௌஜா, ஜோடியாக, அதாவது ஆண் பெண் என்று பொருள். திருக்குரான் சூரா அர்-ராத் அத்தியாயம் 13 வசனம் 3-இல் சொல்கிறது, ஒவ்வொரு கனி வர்க்கத்தின் மரங்களையும் ஆண் பெண் கொண்ட ஜதை ஜதையாக்கினான். ஆகவே விலங்குகளும் மனிதர்களும் மட்டுமல்ல, தாவரங்களையும் ஜோடி ஜோடியாக ஆண் பெண்ணாக ஆக்கி உள்ளான் என்று அன்றே திருக்குரான் வியாபித்திருக்கிறது. மேலும் திருக்குரான் சூரா யாசின் அத்தியாயம் 36 வசனம் 36-இல் மனிதர்களையும் பூமியில் முளைக்கும் பொற்பூண்டுகளையும் ஜோடி ஜோடியாக படைத்து இவர்கள் அறியாத மற்றவைகளையும் படைப்பவன் மிக பரிசுத்தமானவன். ஆகவே மனிதர்கள், விலங்குகள், தாவரங்களுக்கு இடையே மட்டும் இந்த வேறுபாடு இல்லை. விஞ்ஞான அற்புதமான மின்சாரத்திலும் கூட ஜோடி அமைப்பு உள்ளது. இன்று நாம் மின்சாரம் அணுக்களால் அமைய பெற்றிருப்பதையும், அது நேர்மின், எதிர்மின், தாக்க கதிர்க்குட்பட்டிருப்பதையும், மின் அணு, மின் சுமையற்ற அணு போன்ற அம்சங்கள் இருப்பதை பார்க்கிறோம். திருக்குரான் சொல்கிறது, அவன் அனைத்தையும் ஜோடிகளாக படைத்திருக்கின்றான். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களையும், உங்கள் அறிவுக்கு எட்டிய விஷயங்களையும், எட்டாத விஷயங்களையும் படைத்திருக்கின்றான். உயிரியலை பற்றி பார்ப்போம். திருக்குரான் சொல்கிறது, சூரா அல்-அனாம் அத்தியாயம் 6 வசனம் 38-இல் அது சொல்கிறது, அனைத்து விலங்குகளும் விண்ணை சாடும் பறவைகளும் மனிதர்களாகிய உங்களைப் போன்ற உயிருள்ள சமுதாயங்களை அன்றி வேறில்லை என்று திருக்குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனிதர்களைப் போலவே பறவைகளும் விலங்குகளும் கூட சமுதாய கூட்டங்களாகவே வாழ்கின்றன என்று இன்றைய விஞ்ஞானம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. திருக்குரான் சூரா அன்-நஹ்ல் அத்தியாயம் 16 வசனங்கள் 68-69-இல் அவனே மரங்களிலும் மனிதர்கள் குடியிருக்கும் பகுதிகளிலும் மலைகளிலும் அதன் கூடுகளை கட்டவும் தனது உணவுகளை தேடிக்கொள்ளவும் தேனீக்கு இறைவன் நியதி செய்திருப்பதோடு அவன் வகுத்து தந்த சீரான வழியில் சென்று கொண்டிருக்கவும் தேனீக்கு கட்டளையிட்டுள்ளான். இதை பார்த்தீர்களேயானால் இங்கு சீரான வழியில் சென்று கொண்டிருக்க தேனீக்கு உத்தரவிட்டோம் என்று சொல்கிறானே, அதன் அர்த்தம் என்ன? முதலில் சர் ஃபான் ஃப்ரெஷ் 1973ஆம் ஆண்டில் தேனீயின் செயல்பாடு, அதன் போக்குவரத்து போன்றவற்றை ஆய்ந்து அதற்காக அதே ஆண்டில் நோபல் பரிசும் பெற்றார். இன்று விஞ்ஞானம் நமக்கு சொல்கிறது, ஒரு தேனீ ஒரு புது மலரையோ பூஞ்சோலையோ கண்டறிந்து விட்டால் அங்கு வருவதற்கான வழியை அது உடனே சக தேனீக்கு தெரிவித்துவிடும். அதை தெரிவிக்க அது கையாளும் முறையைத்தான் தேனீ நடனம் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். மேலும் அந்த உழைப்பாளி தேனீயின் பாலினத்தை சூரா அன்-நஹ்ல் அத்தியாயம் 16 வசனங்கள் 68-69-இல் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண் பாலினத்தை குறிக்க ஃபஸ்லுகி, குலி என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால் உழைப்பாளி தேனி ஆணினத்தை சார்ந்தது என்று நம்பி வந்தோம். 4ஆம் ஹென்றி என்ற நாடகத்தில் ஷேக்ஸ்பியரும் கூட ஆண் தேனீக்களே பட்டாளமாக இயங்குவதாகவும் அதன் பிறகு மன்னனிடத்தில் தகவல் தருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இன்றைய விஞ்ஞானம் உழைப்பாளி தேனியானது ஆண் தேனி அல்ல, பெண் தேனிதான் என்று நமக்கு சொல்கிறது. அவை அறிக்கையை சமர்ப்பிப்பது ராஜாவிடத்தில் அல்ல, ராணியிடம்தான். யோசித்து பாருங்கள். ஒரு உழைப்பாளி தேனி பெண்ணினம் சார்ந்தது என்பதை மிக தெளிவாக திருக்குரான் சொல்லி இருக்கிறது. விஞ்ஞானம் இதை சமீபத்தில் கண்டுபிடித்தது. திருக்குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது. திருக்குரான் சூரா அல்-அன்கபூத் அத்தியாயம் 29 வசனம் 41-இல் தன்னுடைய பாதுகாவலனாக எல்லாம் வல்ல இறைவனை தவிர மற்றொன்றை ஏற்றுக்கொள்பவர்கள் சிலந்தியைப் போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலந்தி தான் கட்டும் வீட்டை மிக வலுவான ஒரு அரணாக நினைத்துக் கொள்கிறது. ஆனால் வசிக்கும் தலங்களிலேயே மிக பலவீனமானது சிலந்தி கூடுதான். இப்படி சொல்லியிருப்பது வெறும் சிலந்தி கூட்டை பலவீனமான ஒன்று என்று குறிப்பிடுவதற்காக மட்டுமல்ல, ஒருவன் இறைவனை தவிர வேறொருவரை வணங்கினால் தன்னை சுற்றி சிலந்தி கூட்டை கட்டிக்கொள்கிறான் என்று குறிப்பிடவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பலவீனத்தை குறிப்பிடுவதோடு குடும்ப வாழ்க்கையை பற்றியும் சொல்கிறது. பெரும்பாலும் ஒரு பெண் சிலந்தி ஆண் சிலந்தியை கொன்றுவிடுகிறது என்று இன்றைய விஞ்ஞானம் நமக்கு சொல்கிறது. அதை விதவை சிலந்தி என்று அழைப்பார்கள். யோசித்து பாருங்கள். சிலந்தியின் கூடு பலவீனமானது என்று மட்டும் திருக்குரான் நமக்கு சொல்லவில்லை, அதன் குடும்ப வாழ்க்கை முறையை பற்றியும் நமக்கு சொல்லியிருக்கிறது. பெரும்பாலும் பெண் சிலந்தியால் கொல்லப்படும் ஆண் சிலந்தி போல நிலைமை ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறது. மேலும் திருக்குரான் சூரா அன்-நம்ல் அத்தியாயம் 27 வசனங்கள் 17 மற்றும் 18-இல்
சுலைமான் அலைஹி வஸல்லம் தன் படையோடு வந்து கொண்டிருந்தாராம். மனிதர்கள், ஜின்கள், பறவைகள் எல்லாம் அடங்கிய மாபெரும் படை அது. அந்த வழியில் பெருமளவில் எறும்புகள் வசிக்கும் புற்றுக்கள் இருந்தனவாம். ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து, ஓ எறும்புகளே, நீங்கள் மனிதர்களின் பாதையிலிருந்து விலகி உங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள், அல்லது சுலைமானின் படை தாங்கள் அறியாமலே உங்களை மிதித்து கொன்றுவிடக் கூடும் என்றதாம். இதை படிப்பவர்கள், இது என்ன இப்படியான நகைச்சுவை கதைகள் நிறைந்த நூல்தான் குரானா? எறும்புகள் பேசுகின்றனவா? நகைச்சுவை நூலா என்று கேட்கக்கூடும். அது ஒரு பழங்கால புத்தகம் என்று சொல்வார்கள். ஆனால் இன்று விஞ்ஞானம் பெற்றிருக்கும் வளர்ச்சி காரணமாக பூச்சி இனங்களிலேயே மனித வாழ்வியல் முறையோடு ஒப்பிடத்தக்க வாழ்வியல் முறை கொண்டது எறும்பினம்தான் என்று இன்று நமக்கு தெரிய வந்துள்ளது. மனிதர்களைப் போன்றே இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் அதனிடத்தில் உண்டு. மதிநுட்பம் நிறைந்த ஒரு தொழிலியம் அதனிடத்தில் உண்டு. அதில் நிர்வாகிகள், கண்காணிகள், மேற்பார்வையாளர்கள், தொழிலாளிகள் எல்லாம் உண்டு. அவை ஒன்றுக்கொன்று பேச்சு மூலமே தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன. அடிக்கடி சந்தித்து பேசிக் கொள்கின்றன. நம்மை போல் அவையும் சந்தைகளை அமைத்திருக்கின்றன. நாம் பயன்படுத்தும் அநேக சந்தைகள் உண்டு. எறும்புகள் அதுபோன்ற சந்தைகளில் பண்டமாற்று செய்யுமாம். எறும்புகளுக்கு தானியங்களை சேகரிக்கும் பழக்கம் உண்டு. அந்த தானியம் முளைவிடும் பொழுது அதை உடனே நறுக்கிவிடும். இல்லையெனில் தானியங்கள் கெட்டுப்போய்விடும் என்று அவற்றிற்கு தெரிந்திருக்கிறது. அதுபோன்றே மழையில் தானியம் நனைந்து விட்டால் மழை நின்றதும் தானியங்களை உலர வைக்கும். இல்லையெனில் நனைந்த தானியம் புழுத்துவிடும் என்பதும் அவற்றிற்கு விளங்கியிருக்கிறது. இப்படி மனிதர்களைப் போல பல காரியங்களை செய்யக்கூடியவை. அநேக முறை வெயிலில் தானியங்களை தூக்கிக் கொண்டு அலைவதை நாமே பார்த்திருக்கிறோம். எங்கு செல்கின்றன என்று நாம் ஆச்சரியப்பட்டிருக்கலாம். அவை வெயிலில் தானியங்களை உலர வைக்க சென்று கொண்டிருக்கின்றன. இப்பொழுது மருத்துவத்தை பார்ப்போம். திருக்குரான் சூரா அன்-நஹல் அத்தியாயம் 16 வசனங்கள் 68 மற்றும் 69. தேனீயின் வயிற்றிலிருந்து பல நிறங்களில் ஒரு திரவம் சுரப்பதாகவும் அதில் மனிதனுக்கு நிவாரணம் இருப்பதாகவும் இறைவன் சொல்கிறான். தேன் சுரக்கின்ற இடம் தேனீயின் வயிறுதான் என்ற உண்மை நமக்கு 200 அல்லது 300 வருடங்களுக்கு முன்பாகத்தான் தெரிய வந்தது. அதாவது தேன் தேனீயின் வயிற்றிலிருந்து எடுக்கப்படுகிறது. மேலும் இன்று நமக்கு தேனில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருப்பதும், குறிப்பாக வைட்டமின் கே மற்றும் புரூக்டோஸ் உள்ளது. மேலும் அதில் மருத்துவ குணமும் கிருமி நாசினியும் உண்டு என்று நவீன விஞ்ஞானம் நிரூபித்துள்ளது. அதனால்தான் 2ஆம் உலக யுத்தத்தின் போது காயமடைந்த ரஷ்ய சிப்பாய்கள் தமது காயங்களில் தேனையே தடவியிருக்கிறார்கள். மேலும் மிக விரைவில் புண் ஆறியதோடு தழும்பும் மிக மேலோட்டமாகத்தான் தெரிந்ததாம். அதோடு தேனின் அடர்த்தி புண்களை தீவிரப்படுத்தும் கிருமிகள், நுண்ணுயிர்கள் மற்றும் பூசணம் போன்றவை பாதிக்காமல் தடுத்து விடுகிறது. ஏதாவது ஒரு தாவரத்தில் ஒருவருக்கு ஒவ்வாமை உண்டானால் அந்த தாவரத்திலிருந்து எடுக்கப்படும் தேனை அவருக்கு நாம் ஊட்டினால் அவருக்கு இருந்த ஒவ்வாமையை நிவர்த்தி செய்ய முடியும். உடற்கூறியலை பற்றி பார்ப்போம். திருக்குரான் அருளப்பட்டு 600 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தவர் இப்னு நஃபீஸ் என்ற விஞ்ஞான மேதை. இரத்த ஓட்டத்தை பற்றி உலகிற்கு சொன்னவர் இவர்தான். அதற்கு 400 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது திருக்குரான் அருளப்பட்ட 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வில்லியம் ஹார்வி என்பவர் இதை உலகிற்கு பிரபலப்படுத்தினார். நாம் பள்ளி பாடப்புத்தகங்களில் படித்திருப்போம். உலகிற்கு இரத்த ஓட்டத்தை பற்றி முதலில் சொன்னவர் வில்லியம் ஹார்வி என்று படித்திருப்போம். ஆனால் உண்மையில் அதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்னு நஃபீஸ் சொல்லிவிட்டார். அவருக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குரான் இரத்த ஓட்டத்தை குறித்து சொல்லிவிட்டது. இன்று விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்ததால் நமக்கு தெரிய வந்துள்ளது. சுருக்கமாக சொல்கிறேன். நாம் உண்ணுகின்ற உணவு வயிற்றிற்குள் சென்று, வயிற்றிலிருந்து குடலுக்குள் சென்று, குடல்கள் வழியாக குடல்களின் இரத்த நாளங்களை அடைந்து அதன் மூலம் இரத்த ஓட்டத்தில் கலந்து விடுகிறது. பிறகு பல உறுப்புகளையும் சென்றடைவதாகவும், பெரும்பாலும் ஈரலுக்குள் சென்றுதான் பிறகு இரத்த ஓட்டத்திற்கு வருகிறது. பால் சுரப்பிற்கு காரணமான பால் சுரப்பி நாளங்கள் உள்ளிட்ட எல்லா உறுப்புகளையும் இரத்த ஓட்டம் சென்றடைகிறது. விஞ்ஞானத்தால் இன்று சொல்லப்பட்ட ஒரு விஷயம் முன்பே திருக்குரானில் சொல்லப்பட்டுவிட்டது. பால் சுரப்பு பற்றியும் இரத்த ஓட்டம் பற்றியும் திருக்குரானில் சொல்லப்பட்டுவிட்டது. சூரா அன்-நஹல் அத்தியாயம் 16 வசனம் 66 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய கால்நடைகளில் படிப்பினை இருப்பதாகவும் அவற்றின் இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடையில் அதன் வயிற்றில் இருந்து கலப்பற்ற பாலை உற்பத்தி செய்து நமக்கு புகட்டுவதாகவும் திருக்குரானில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்து சூரா முஹ்மினூன் அத்தியாயம் 23 வசனம் 21 சொல்லப்பட்டிருக்கிறது. கால்நடைகளில் படிப்பினை இருப்பதாகவும் அவற்றின் இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடையில் அதன் வயிற்றிலிருந்து கலப்பற்ற பாலை உற்பத்தி செய்து நமக்கு புகட்டுவதாகவும் அவற்றின் இறைச்சிகளை நாம் உண்பதோடு வேறு பல தேவைகளுக்கும் அவற்றை பயன்படுத்த முடியும் என்று திருக்குரான் நமக்கு சொல்லியிருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இதையெல்லாம் திருக்குரானில் யாரால் சொல்லியிருக்க முடியும்? கருவியல் துறையை பார்ப்போம். திருக்குரானை பின்பற்றும் அரபு முஸ்லிம் மாணவர்களின் ஒரு குழு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள்.
இன் குன்தும் லா தஅலமூன். சூரா அன்-நஹல் அத்தியாயம் 16 வசனம் 43, சூரா அன்பியா அத்தியாயம் 21 வசனம் 7 சொல்கிறது, நீங்கள் அறியாதவற்றை அதை அறிந்தவர்கள் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அப்படியே ஏற்று கருவியல் சம்பந்தமாக திருக்குரானிலும் திருநபியின் கருத்துக்களிலும் உள்ள குறிப்புகளை ஒன்று திரட்டி பேராசிரியர் கீத் மோரிடம் கொடுத்து விளக்கம் கேட்டார்கள். 1970 இறுதியிலும் 80 ஆரம்பத்திலும் பேராசிரியர் கீத் மோர் கருவியல் விஞ்ஞானத்தில் அனைத்துலக பிரபல்யம் பெற்ற மிக பெரும் நிபுணர்களில் ஒருவராக இருந்தார். கனடா நாட்டின் டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் உடற்கூறியல் தலைவராகவும் இருந்தார். அந்த இளைஞர் குழு திருக்குரானில் இருந்தும் ஹதீசுகளில் இருந்தும் திரட்டிய குறிப்பை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதை அவரிடம் கொடுத்து அவருடைய கருத்தை கேட்டார்கள். அதை பார்த்துவிட்டு திருக்குரானில் கருவியல் சம்பந்தமாக தரப்பட்டுள்ள குறிப்புகளுள் மிக பெரும்பாலானவை நவீன கருவியல் விஞ்ஞானத்தோடு ஒத்துப்போகின்றன என்று சொன்னார். ஆனால் ஒரு சில விஷயங்கள் உள்ளன, அதை என்னால் தவறு என்றோ இல்லை சரி என்றோ சொல்ல முடியாது, ஏனென்றால் அது குறித்து எனக்கே தெரியாது என்றார். அப்படியான விஷயங்களில் திருக்குரானில் அருளப்பட்ட முதல் 2 வசனங்கள் தான். அதுதான் சூரா அலக் அத்தியாயம் 96 வசனங்கள் 1 மற்றும் 2. அது சொல்கிறது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லஸி கலக் கலக்கல் இன்சான மின் அலக். மனிதனை ஒட்டுகின்ற அட்டை போன்ற ஒன்றில் உருவாக்கிய உம்முடைய இறைவனின் பெயரால் பகர்வீராக, ஓதுவீராக, முழங்குவீராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை படித்த பேராசிரியர் கீத் மோர், கரு தனது ஆரம்ப நிலையில் அட்டை போன்ற உருவம் கொண்டதா என்று எனக்கு தெரியாது என்றார். ஆகவே அவர் ஆய்வுக்கூடத்திற்குள் சென்று ஒரு மிக சக்தி வாய்ந்த நுண்ணோக்கியின் உதவியுடன் கருவின் ஆரம்ப நிலையை பார்த்தார். கருவின் ஆரம்ப நிலையை பார்த்துவிட்டு அதை ஒரு அட்டைப்பூச்சியின் புகைப்படத்தோடு ஒப்பிட்டு பார்த்தார். அவ்விரண்டின் உருவ ஒற்றுமையை பார்த்துவிட்டு ஆச்சரியமடைந்தார். அதற்கு பிறகு கருவியல் சம்பந்தமாக திருக்குரானில் இருந்தும் ஹதீசுகளிலிருந்தும் அவரிடம் 80 கேள்விகளுக்கு மேல் கேட்கப்பட்டது. 1980 ஆரம்ப காலகட்டத்தில் 30 வருடங்களுக்கு முன்பாக அவர் சொன்னார், இந்த கேள்விகளை 30 ஆண்டுகளுக்கு முன்னர் என்னிடம் கேட்டிருந்தால் அதன் 50% என்னால் பதில் சொல்லியிருக்க முடியாது, ஏனெனில் மருத்துவத்தின் ஒரு கிளையாகிய கருவியல் அண்மையில் முதிர்ச்சி பெற்றதுதான் என்றார். மேலும் அவர் திருக்குரான் ஒரு புனித நூல் என்பதிலோ முகமது நபி அவர்கள் இறைவனுடைய தூதர் என்பதை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றார். மேலும் திருக்குரான் சொல்கிறது, சூரா அத்தாரிக்கில் அத்தியாயம் 86 வசனங்கள் 5-7 வரை, எதிலிருந்து படைக்கப்பட்டோம் என்பதை மனிதன் சிந்திக்க மாட்டானா? அதை பற்றி அவன் தெரிந்து கொள்ள வேண்டாமா? குதித்து வெளிப்படும் ஒரு நீர் மூலமாக அவன் படைக்கப்பட்டான். அந்நீர் முதுகுத்தண்டுக்கும் விலா எலும்புக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்திலிருந்து வெளியாகிறது. முதுகெலும்புக்கும் விலா எலும்புக்கும் இடையே உள்ள ஒரு இடத்திலிருந்து உருவாகும் ஒரு துளியை கொண்டு மனிதன் படைக்கப்படுகின்றானா என்று கேட்கலாம். ஆனால் இன்று விஞ்ஞானத்தின் முன்னேற்றத்தால், கருவியல் துறையின் முன்னேற்றத்தால் நமக்கு தெரிய வந்துள்ளது, மனிதனின் உடலில் கரு உருவாக காரணமான பாகங்கள், அதாவது ஆணின் விரையும் பெண்களிடம் உள்ள சினையும், கருவியல் காலத்தில், அதாவது கர்ப்பப்பையில் குழந்தை இருக்கும் பொழுது அதை தோற்றுவிக்கும் இடமானது சிறுநீரகம் இருக்கும் இடமாகும். முதுகெலும்பிற்கும் 11வது 12வது விலா எலும்பிற்கும் இடையில். பிறகு அது கீழே இறங்குகிறது. பெண்களின் சினைப்பை முதுகெலும்புக்கும் இடுப்பு எலும்புக்கும் உட்பட்ட வட்டத்தில் அமைகிறது. ஆண்களுக்கு அது ஒரு இணைப்பு நாளம் மூலம் விரைப்பைக்குள் இறங்குகிறது. பிறகு முதிர்ச்சி அடைந்த நிலையிலும், அதாவது சினையும் விரையும் இறங்கிய நிலையிலும், அதற்கு தேவையான இரத்தத்தையும் நரம்புகளையும் அதே முதுகெலும்புக்கும் 11ஆம் 12ஆம் விலா எலும்புகளுக்கும் இடைப்பட்ட சிறுநீரக பகுதியிலிருந்தே பெற்றுக்கொள்கிறது. அந்த இரத்தம் ஓட்டா என்ற இதய தமனியிலிருந்து வருகிறது. நிணநீர் வடிகாலும் அந்த வட்டத்திலேயே அமைய பெற்றுள்ளது. அங்கிருந்துதான் நரம்புகளும் உணர்ச்சி நாளங்களும் கிளம்புகின்றன, முதுகெலும்புக்கும் 11ஆம் 12ஆம் விலா எலும்புக்கும் நடுவில். திருக்குரான் சூரா முஹ்மினூன் அத்தியாயம் 23 வசனம் 13 மேலும் சூரா ஹஜ் அத்தியாயம் 22 வசனம் 5 மனிதனை நாம் நுத்ஃபாவிலிருந்து படைத்தோம். நுத்ஃபா என்பது மிக மிக சிறிய, அதாவது இம்மி அளவு நீராகும். மேலும் திருக்குரான் சூரா அஸ்-சஜ்தா அத்தியாயம் 32 வசனம் 8 மனிதனை சுலாலாவிலிருந்து படைத்தோம் என்று கூறப்பட்டுள்ளது. சுலாலா என்றால் ஒட்டுமொத்த தொகுதியின் மிகச்சிறந்த பகுதி என்று பொருள். இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது, ஒரு முறை வெளியேறும் இந்திரியத்திலிருந்து ஒரு சமயத்தில் ஒரு சாதாரண மனிதனால் 30 கோடி உயிரணுக்களை வெளியேற்ற முடியும். ஆனால் ஒரு சினையை கருவுறச் செய்ய 30 கோடி உயிரணுக்களில் ஒன்றே ஒன்று போதும். இந்த சிறிய அளவு நுத்ஃபா என்று அழைக்கப்படுகிறது. அதுவே சுலாலா என்றும் அழைக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த தொகுதியின் மிகச்சிறந்த பகுதி, அதாவது ஒரு உயிரணு. 30 கோடி உயிரணுக்களில் இருந்து ஒரு உயிரணுவை திருக்குரான் சுலாலா என்று குறிப்பிடுகிறது, ஒட்டுமொத்த தொகுதியின் மிகச்சிறந்த பகுதி. மேலும் திருக்குரான் சூரா இன்சான் அத்தியாயம் 76 வசனம் 2 நுத்ஃபத்துன் அம்ஷாஜிலிருந்து மனிதனை படைத்ததாக திருக்குரான் சொல்கிறது. நுத்ஃபத்துன் அம்ஷாஜ் என்றால் கலக்கப்பட்ட திரவங்கள் என்ற கருத்து வருகிறது.
இன்றைய விஞ்ஞானம் ஆண் பெண் இருவரிடத்திலிருந்தும் திரவங்கள் தேவை என்கிறது. ஆணிடத்திலிருந்து விந்தும் பெண்ணிடத்திலிருந்து சினையும் தேவையாம். மேலும் பல பாகங்களிலிருந்து சுரக்கும் திரவங்கள் விரையிலிருந்தும் இந்திரிய நாளங்களிலிருந்தும் புரோஸ்டட்டிக் மற்றும் யுரேட்டர் நாளங்களிலிருந்தும் சுரக்கும் திரவங்கள் ஒன்றாக கலந்து ஒரு சிசு உருவாக உதவுகின்றன என்று விஞ்ஞானம் சொல்கிறது. ஒரு சிறிய அளவு கலக்கப்பட்ட திரவம் என்று திருக்குரான் சொல்கிறது. மரபியல் சம்பந்தமாக என்று விஞ்ஞானம் சொல்கிறது. அதாவது கருவில் உருவாகும் குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிப்பது 23வது ஜோடி உயிரணுவே ஆகும். அது XX ஆக இருந்தால் பெண் குழந்தையாகவும் XY என்றால் ஆண் குழந்தையாகவும் உருவாகும். பால் மாறுபாட்டுக்கு காரணம் ஆண் திரவமாகிய விந்தில் உள்ள உயிரணுக்களாகும் என்று இன்றைய விஞ்ஞானம் நமக்கு சொல்கிறது. அதாவது விந்தணுவில் உள்ள X கருத்தரித்தலில் சம்பந்தப்பட்டால் அது பெண் குழந்தையாகவும் Y சம்பந்தப்பட்டால் ஆண் குழந்தையாகவும் உருவாகும். இவையெல்லாம் விஞ்ஞானத்தால் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குரானில் சூரா அன்-நஜ்ம் அத்தியாயம் 53 வசனங்கள் 45 மற்றும் 46 அவனே மிகச்சிறிய ஒரு நீர்த்துளியிலிருந்து மனிதனை உருவாக்கி பிறகு ஆண் பெண் என்ற பால் வேறுபாட்டையும் ஆக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு இடம்பெறும் அரபு சொல் நுத்ஃபா மிகச்சிறிய நீர்த்துளி, அடுத்து வரும் அரபு சொல் தும்னா பீச்சி அடித்து வெளியேற்றப்படுகின்ற என்று அர்த்தம். அதன் பிறகு ஆண் பெண் என்ற பால் வேறுபாட்டை குறிப்பிடுகிறது. மேலும் இது சம்பந்தமாக திருக்குரான் சூரா அல்-கியாமா அத்தியாயம் 75 வசனங்கள் 37 39 வரை ஒரு சிறு துளி விந்திலிருந்து நாம் மனிதனை படைத்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நுத்ஃபத்துன் மணியும்னா, அதற்கு ஒரு சிறு துளி விந்து என்று பொருள். அதன் பிறகு அதை அலகாவாகவும் முத்காவாகவும் ஆக்கினோம் என்று சொல்கிறான். அதாவது ஆண் பெண் என்ற பால் மாறுபாட்டை கொடுத்தான். ஒரு குழந்தையின் பால் மாறுபாட்டுக்கு காரணம் ஆணினுடைய விந்துதான் என்று திருக்குரான் நமக்கு சொல்கிறது. எனது நாடான இந்தியாவில் மக்கள் ஆண் குழந்தைகளைத்தான் அதிகமாக விரும்புகிறார்கள். அதற்கு காரணமும் அவர்களுக்கேத்தான் தெரியும். அதிகபட்சமாக ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் அவரது மாமியார் நீ ஏன் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாய் என்று அந்த பெண்ணை குறை கூறுவார். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அதை நிர்ணயிக்கும் சக்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம்தான் உள்ளது. ஆனால் அந்த மாமியார் யாரையாவது குறை கூற வேண்டும் என்றால் மருமகளை குறை கூறக்கூடாது, மாறாக மகனை குறை கூற வேண்டும். ஏனென்றால் திருக்குரானை பொறுத்தவரையிலும் விஞ்ஞானத்தை பொறுத்தவரையிலும் ஒரு குழந்தையின் பால் மாறுபாட்டிற்கு காரணம் ஆண்தானே தவிர பெண் கிடையாது. மேலும் திருக்குரான் சூரா அஸ்-ஸுமர் அத்தியாயம் 39 வசனம் 6 சொல்கிறது, மனிதனை நாம் அவன் தாயின் கருவறையில் அடுத்தடுத்த 3 இருளில் வைத்து படைத்தோம் என்று திருக்குரான் சொல்கிறது. வயிற்றிற்கும் கர்ப்பப்பைக்கும் இடையில் உள்ள இருள், கர்ப்பப்பைக்கும் அமினோ அமிலத்தை தாங்கிய ஜவ்வு பைக்கும் இடையில் உள்ள இருள், மேலும் அமினோ அமில பைக்குள் நிலவும் இருள் என்று பேராசிரியர் கீத் மோர் இதை 3 வகையாக பிரித்தார். அன்று கருவியலில் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், குழந்தை 3 வகையான இருளில் பாதுகாக்கப்படுகிறது. திருக்குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது. மேலும் திருக்குரான் கருவியலின் பல நிலைகளை மிக தெளிவாகவும் விரிவாகவும் சொல்லியிருக்கிறது. சூரா முஹ்மினூனில் அத்தியாயம் 23 வசனங்கள் 12 14 வரை திருக்குரான் சொல்கிறது, மிகவும் ஒரு அற்ப துளி திரவத்திலிருந்து மனித படைப்பை துவக்கி அடுத்து அவனை ஒரு கராரே மக்கீன் பாதுகாப்பான இடத்தில் வைத்தோம். அடுத்து அட்டைப்பூச்சி போன்ற அலகாவாகவும், அதைத் தொடர்ந்து மெல்லப்பட்ட சிறு இறைச்சி துண்டின் தோற்றத்தில் முத்காவாகவும், பிறகு இசாமா எலும்புகளாகவும் அமைத்து, பிறகு லஹம் தசையால் போர்த்தினோம் என்கிறான். எல்லாம் வல்ல அல்லாவுக்கே மகத்துவம் உரித்தாகுக. இந்த 3 வசனங்கள் கருவியலின் பல நிலைகளை மிக தெளிவாக விவரமாக விவரிக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னது போல நுத்ஃபா என்ற அற்பத் துளியில் உருவாக்கத்தை துவக்கி அதை கராரே மக்கீன் பாதுகாப்பான இடத்தில் வைத்ததாகவும் அந்த வசனங்கள் சொல்கின்றன. இன்றைய விஞ்ஞானம் கருப்பையில் இருக்கின்ற சிசு பின்புறத்தில் உள்ள முதுகெலும்பு மற்றும் அதை ஒட்டிய தசைகளாலும், முன்புறத்தில் வயிற்றாலும், அதற்குள்ளே உள்ள கருப்பையாலும், அதை அடுத்துள்ள அமினோ அமில ஜவ்வு பையாலும் பாதுகாக்கப்படுகின்றது என்று நிரூபித்துள்ளது. அதன் பிறகு அட்டை போன்ற, அதாவது அலகா தோற்றத்தில் அந்த சிசு உருவாவதாக திருக்குரான் சொல்கிறது. அலகா என்ற அரபு சொல்லுக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல அட்டை பூச்சி போன்ற தோற்றம் கொண்டது என்ற அர்த்தம் உண்டு. அதன் பிறகு ஒட்டிக்கொள்கின்ற என்ற பொருளும் உண்டு. கரு துவக்கத்தில் கருப்பை சுவரில் ஒட்டிக்கொண்டுதானே இருக்கின்றது. 3வது பொருள் உறைந்த இரத்த கட்டி என்பது. கருவின் துவக்க கட்டத்தில் கருவிற்குள் இரத்த ஓட்டம் இருக்காது. ஆகவே உறைந்த கட்டியை போன்ற தோற்றம் அளிக்கும் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது. சிந்தித்து பாருங்கள். அலகா என்ற அந்த சொல்லுக்குரிய 3 அர்த்தங்களையும், அட்டை போன்ற தோற்றம், ஒட்டுண்ணி, கட்டி ஆகிய இந்த 3ஐயும் இன்றைய விஞ்ஞானமும் ஏற்று உறுதி செய்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அலகா முத்காவாகிறது, அதாவது மெல்லப்பட்ட இறைச்சி துண்டு போல ஆகிறது.
இதை கேட்ட பேராசிரியர் கீத் மூர் ஒரு மென்மையான உருக்கப்பட்ட பிளாஸ்டிக் துண்டை எடுத்து அதை தன் பற்களிடையே மென்றார். அதில் விழுந்த பற்களின் அச்சுக்கள் சோமைட்ஸ் போலவே இருந்தது. அங்கிருந்துதான் மனிதனின் நரம்புகள் உருவாகும். நாம் முத்காவை இசாமாவாக மாற்றினோம், எலும்புகள். பிறகு எலும்புகளை லஹம், தசையால் போர்த்தினோம். தொடர்ந்து திருக்குரான் படைப்பவர்களில் எல்லாம் சிறந்தவன் எவனோ அவனுக்கே மகத்துவம் என்று கூறுகிறது. இன்றைய விஞ்ஞானம் கருவாக்கத்தின் இந்த கட்டம் வரை கரு நிலையின் முன்னேற்றமானது இப்படித்தான் இருக்கும். அது மீனாக இருந்தாலும் சரி, முயலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த மிருகமாக இருந்தாலும் சரி, இந்த கட்டத்திற்கு பிறகுதான் வேறுபாடுகள் வரும். மனிதனை பொறுத்தவரையில் முதலில் தலை வரும், பிறகு கால்கள், பாதங்கள். அதனால்தான் திருக்குரான் பிறகு அவன் ஒரு புது படைப்பை படைத்தான் என்கிறது. படைப்பவர்களில் எல்லாம் சிறந்தவனான அவனே மகத்துவம் மிக்கவன். திருக்குரான் சூரா அல் ஹஜ் அத்தியாயம் 22 வசனம் 5 மனிதனை ஒரு சிறு துளி விந்திலிருந்து உருவாக்கினோம், அதிலிருந்து அலக்காவாகவும் முத்காவாகவும் மாற்றி உருவாக்கப்படாத தசைகளிலிருந்து உங்களை படைத்தோம். பேராசிரியர் மார்ஷல் ஜான்சனிடம் இந்த வசனத்தை குறித்து கருத்து கேட்டபொழுது, மனித உருவாக்கத்தின் இந்த கட்டத்தில் சில உறுப்புகள் உருவாக்கப்பட்டுவிட்டன, சில உறுப்புகள் உருவாக்கப்படவில்லை. சில உயிரணுக்கள் வேறுபாடு உள்ளதாகவும் சில உயிரணுக்கள் வேறுபாடு இல்லாததாகவும் காணப்படும். இந்த கட்டத்தில் நான் படைப்பு முழுமையாகிவிட்டது என்று சொன்னால் பிழையாகிவிடும். ஏனென்றால் படைப்பு இன்னும் முழுமை அடையவில்லை. முழுமை அடையவில்லை என்று நான் சொன்னாலும் அதுவும் பிழைதான். ஆகவே திருக்குரான் இதை வர்ணிப்பது போல உருவாக்கப்பட்ட, உருவாக்கப்படாத, வேறுபடும் உயிரணுக்கள், வேறுபடாத உயிரணுக்கள் என்ற வர்ணனை தான் சரி என்று அவர் சொன்னார். மேலும் பேராசிரியர் கீத் மூர் சொன்னார், திருக்குரானில் தரப்பட்டுள்ள கட்டங்கள், அதாவது அலகா, முத்கா, இவை அனைத்தும் கருவின் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டது என்றார். திருக்குரானில் நவீன விஞ்ஞானத்தை விட இந்த கட்டங்கள் சிறப்பாக வர்ணிக்கப்பட்டதாக அவர் சொல்கிறார். விஞ்ஞானத்தில் நிலை 1, 2, 3 என்றெல்லாம் சொல்வார்கள். இது மனிதர்களை குழப்பக்கூடும். இந்த கட்டங்களை, அமைப்பையும் தோற்றத்தையும் அடிப்படையாக கொண்டு திருக்குரானில் சொல்லப்பட்டிருப்பது விஞ்ஞானத்தை விட சுலபமானது, சிறப்பானது. 30, 40, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விஷயங்கள் திருக்குரானில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டுவிட்டது. நேரமின்மை காரணமாக நான் விரிவாக பேச முடியாது. திருக்குரானில் இடம்பெற்றிருக்கும் இன்னும் 2 விஞ்ஞான உண்மைகளை உங்களுக்கு சொல்கிறேன். திருக்குரான் சூரா அல் கியாமாவில் அத்தியாயம் 75 வசனங்கள் 3 மற்றும் 4 இறந்து போய் புதைக்கப்பட்ட ஒரு மனிதன், அவனுடைய எலும்புகள் சிதைந்து மண்ணோடு மண்ணாகிவிட்ட பிறகு அவனுடைய எலும்புகளை எவ்வாறு ஒன்று திரட்டி நியாய தீர்ப்பு நாளன்று மறுபடியும் எப்படி கொண்டு வர முடியும் என்ற நிராகரிப்பாளனின் கேள்விக்கு படைப்பாளன் என்ன பதில் சொல்கிறான்? அதற்கு படைப்பாளனின் பதில், அவன் எலும்புகளை மட்டும் ஒன்று திரட்டவில்லை, நாமோ அவனுடைய விரல்களின் நுனியை கூட மிக துல்லியமாக அமைப்பதற்கு ஆற்றல் பெற்றுள்ளோம். திருக்குரான் இங்கு என்ன சொல்ல வருகிறது? எலும்புகளை மட்டுமல்ல, உங்கள் விரல்களின் நுனியை கூட என்னால் துல்லியமாக அமைக்க முடியும் என்பதற்கு என்ன அர்த்தம்? 1880 சர் பிரான்சிஸ் கோல்ட் விரல் ரேகையை பதிவு செய்கின்ற நுட்பத்தை முதலாக கண்டறிந்து இந்த உலகிற்கு சொன்னார். எந்த 2 மனிதர்களது விரல் ரேகையும் ஒன்று போல் இருக்கவே இருக்காது. கோடிக்கணக்கான மனிதர்களில் கூட ஒரே வடிவத்தை கொண்ட 2ஐ நீங்கள் பார்க்கவே முடியாது என்று அவர் சொன்னார். ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு விரல் ரேகைகள் இருக்கும், ஒரே வடிவத்தை கொண்டதாக இருக்காது. இன்று காவல்துறையினர், FBI, CIA, CID இவர்கள் எல்லோரும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க விரல் ரேகையை தான் பயன்படுத்துகிறார்கள், மனிதர்களை அடையாளம் காட்ட. யோசித்து பாருங்கள், 1880 சர் பிரான்சிஸ் கோல்டால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று திருக்குரானில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இடம் பெற்றுவிட்டது. உங்கள் எலும்புகளை மட்டுமல்ல, அதை விட்டுவிடுங்கள், உங்கள் விரல் நுனிகளை கூட என்னால் மறுபடியும் அமைக்க முடியும் என்று படைப்பாளன் சொல்கிறான். நான் என் சொற்பொழிவை முடிப்பதற்கு முன் திருக்குரானில் இடம்பெற்றுள்ள இன்னொரு விஞ்ஞான உண்மையை சொல்ல விரும்புகிறேன். தகட ஷான் என்று ஒரு பேராசிரியர் இருக்கிறார். அவர் தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அவர் வலி உணர்ச்சியை குறித்து ஆராய்ச்சி செய்வதில் அதிக நேரத்தை செலவழித்தார். இதற்கு முன்பாக வலியை உணர்வதற்கு மூளைதான் காரணம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். அதன் பிறகு மருத்துவர்களுக்கு தோலில் உள்ள சில வலி உணர்விகள் தான் வலியை நாம் உணர காரணம் என்று தெரிய வந்தது. அதனால்தான் தீக்காயம் அடைந்த யாராவது ஒரு நோயாளி மருத்துவரிடம் வரும்பொழுது அந்த மருத்துவர் ஒரு ஊசியை எடுத்து தீக்காயம் பட்ட இடத்தை குத்தி பார்ப்பார். நோயாளி வலியை உணர்ந்தால் மருத்துவருக்கு சந்தோஷம். வலி உணர்விகளுக்கு ஒன்றுமாகவில்லை, இது மேலோட்டமான தீக்காயம்தான். நோயாளி வலியை உணரவில்லை என்றால் மருத்துவர் சோகமாகி விடுவார். வலி உணர்வுகள் அழிந்து விட்டன, அது ஆழமான காயம் என்பதால். பேராசிரியர் தகட ஷான் திருக்குரான் வசனத்தின் மொழிபெயர்ப்பை படித்தார். அது குறித்து அவரிடம் கருத்து கேட்கப்பட்டது. திருக்குரான் சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனம் 56 எவர்கள் நம் சான்றுகளை மறுக்கின்றார்களோ
அவர்களை நிச்சயம் நாம் நரகில் வீசி எறிவோம். அவர்களுடைய உடல் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோள்களை அவர்களுக்கு மாற்றிக்கொண்டே இருப்போம், வேதனையை அவர்கள் நன்கு சுவைத்துக் கொண்டே இருப்பதற்காக. திருக்குரானில் அவர்களது தோள்கள் கருகிய பிறகு அவர்களுக்கு புது தோள்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு வலியை உணரக்கூடிய வலி உணர்வுகள் தோலில் உண்டு என்பதுதானே அர்த்தம். திருக்குரான் சொல்கிறது, எவர்கள் நம் சான்றுகளை மறுக்கின்றார்களோ அவர்களை நிச்சயம் நரகில் வீசி எறிவோம். அவர்களுடைய உடல் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோள்களை அவர்களுக்கு மாற்றிக்கொண்டே இருப்போம், வேதனையை அவர்கள் நன்கு சுவைத்துக் கொண்டே இருப்பதற்காக. நம் அனைவருக்கும் ஹிட்லரை தெரியும். இந்த உலகத்தின் மிகப்பெரிய பயங்கரவாதி அவர்தான். 60 லட்சம் யூதர்களை அவர் கொன்றார் என்று வரலாறு சொல்கிறது. 60 லட்சம் யூதர்களை அவர் எரித்தே கொன்றார் என்று வரலாறு சொல்கிறது. இன்று ஹிட்லரை கைது செய்தால் அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பீர்கள்? என்ன தண்டனை? ஒருவேளை எரிக்கலாம். அது நியாயமாகுமா? அதனால் ஒரு உயிருக்குத்தான் ஈடு செய்ய முடியும். மீதமுள்ள 59,99,999 மரணங்களுக்கு என்ன பதில்? என்ன செய்ய போகிறோம்? திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், எவர்கள் நம் சான்றுகளை மறுக்கின்றார்களோ அவர்களை நிச்சயம் நரகில் வீசி எறிவோம். அவர்களுடைய உடல் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோள்களை அவர்களுக்கு மாற்றிக்கொண்டே இருப்போம், வேதனையை அவர்கள் நன்கு சுவைத்துக் கொண்டே இருப்பதற்காக. ஹிட்லரை 10 லட்சம் முறை தீயில் எரிய விடலாம், 60 லட்சம் முறை தீயில் எரிய விடலாம், ஆனால் இந்த உலகத்தில் அது முடியாது. திருக்குரானின் இந்த அற்புதமான வசனம் பேராசிரியர் தகட ஷானிடம் காண்பிக்கப்பட்ட பொழுது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த ஒரு புத்தகத்தில் வலி உணர்வுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. பிறகு பேராசிரியர் கீத் மோர் போன்ற மற்ற விஞ்ஞானிகளுடன் ஆலோசனை செய்த பிறகு, மொழிபெயர்ப்பை படித்த பிறகு, அதன் விளைவாக ரியாதில் நடந்த 8வது மருத்துவ மாநாட்டில் அனைவரின் முன்பாக அவர் சொன்னார், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாவை தவிர வேறு இறைவனில்லை, முஹம்மது நபி அவர்கள் அல்லாவின் இறை தூதர் என்று சாட்சி பகர்ந்தார். மறுபடியும் நம் நாத்திக நண்பரிடம் வந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இவை அனைத்தையும் திருக்குரானில் யாரால் சொல்லியிருக்க முடியும் என்ற கேள்வியை கேட்போம். அந்த நாத்திகரிடத்திலிருந்து வரக்கூடிய பதில் என்னவாக இருக்கும்? படைப்பாளன், தயாரிப்பாளன், கண்டுபிடிப்பாளன், உற்பத்தியாளன், செய்தவன், இந்த படைப்பாளன், இந்த உற்பத்தியாளன், இந்த தயாரிப்பாளன், இந்த கண்டுபிடிப்பாளனை முஸ்லிம்களான நாங்கள் அல்லாஹ் என்கிறோம், அவனை இறைவன் என்கிறோம். ஆகவே திருக்குரானின் உதவியோடு விஞ்ஞானபூர்வமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருப்பதை நம்மால் நிரூபித்திட முடியும். திருக்குரானை வைத்து மட்டும்தான் என்னால் விஞ்ஞானபூர்வமாக இதை நிரூபித்திட முடியும். ஏனென்றால் இன்றைய விஞ்ஞானம் இன்னும் அந்த அளவுக்கு வளரவில்லை. எல்லாவற்றையும் நிரூபிக்க முடியாது. ஏனென்றால் திருக்குரானில் இருக்கும் அநேக விஷயங்களை விஞ்ஞானம் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதனால் நிரூபிக்க முடியாது. ஆனால் திருக்குரானின் ஒரு வசனம் கூட விஞ்ஞானத்திற்கு முரணானது அல்ல. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பெரும் வேதியியல் விற்பனரும் நோபல் பரிசு பெற்றவரும் ஆவார். அவர் சொன்னார், மதமில்லாத விஞ்ஞானம் நொண்டி, விஞ்ஞானம் இல்லாத மதம் குருடு என்று அவர் சொன்னார். ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். திருக்குரான் என்பது ஒரு விஞ்ஞான நூலே அல்ல, அது ஒரு மெய்ஞான நூல். அந்த மெய்ஞானத்தை வெளிப்படுத்தும் 6000த்திற்கும் மேற்பட்ட ஆயத்துகளை, அடையாளங்களை தன்னுள் பொதிந்து வைத்துள்ள ஒரு மகத்தான நூல் திருக்குரான். திருக்குரானில் 6000 அத்தாட்சிகள் உள்ளன, அதாவது 6000 ஆயத்துகள் உள்ளன. அந்த 6000 ஆயத்துகளில் 1000த்திற்கும் மேற்பட்டு விஞ்ஞானத்தை குறித்து பேசுகின்றன. விஞ்ஞானத்தின் உதவியோடு திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்று நான் நிரூபிக்க முயற்சி செய்யவில்லை. ஏனென்றால் என்னை பொறுத்த வரையில் விஞ்ஞானம் முழுமையானது அல்ல, அது முடிவானதும் அல்ல. என்னை பொறுத்த வரையில் திருக்குரான் தான் எனது அளவுகோல். நான் நாத்திகர்களின் அளவுகோலை பயன்படுத்தி, முஸ்லிம் அல்லாதவர்களின் அளவுகோலை பயன்படுத்தி, ஏனென்றால் அவர்களுக்கு விஞ்ஞானம் முழுமையானது, அவர்களது அளவுகோலான விஞ்ஞானத்தை பயன்படுத்தி அதை என்னுடைய அளவுகோலான திருக்குரானுடன் ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு இன்று நேற்று தெரிய வந்த விஷயங்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குரானில் சொல்லப்பட்டு விட்டது என்று நிரூபித்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் திருக்குரான் தான் முழுமையானது, விஞ்ஞானம் அல்ல. அவர்களுடைய அளவுகோலை பயன்படுத்தி என்னுடைய அளவுகோலுடன் ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஆகவே திருக்குரானின் உதவியோடு விஞ்ஞான பூர்வமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருப்பதை நான் நிரூபித்திருக்கிறேன். அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்களும் விஞ்ஞான பூர்வமாக சிந்திப்பவர்களும் எனது இந்த பேச்சை கேட்ட பிறகு படைப்பாளன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை நம்பித்தான் ஆக வேண்டும். கண்டுபிடிப்பாளன், தயாரிப்பாளன், உற்பத்தியாளன், அவனை நாங்கள் அரபு மொழியில் அல்லாஹ் என்று அழைக்கிறோம். இந்த காரணத்தினால்தான் பிரசித்தி பெற்ற தத்துவ மேதை பிரான்சிஸ் பீக்கன் சொன்னார், அரைகுறை விஞ்ஞான அறிவு
ஒருவனை நாத்திகனாக்கும். ஆனால் விஞ்ஞானத்தில் ஆழ்ந்த புலமை உள்ள ஒருவன் இறை நம்பிக்கையாளனாகத்தான் இருப்பான் என்றார். அதனால்தான் இன்று கூட விஞ்ஞானிகள் கடவுளை மறுத்து பேசுவதில்லை. கடவுளின் பெயரால் கற்பனை அபத்தங்களை சாடுகிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ். திருக்குரான் வசனத்தின் ஒரு மொழிபெயர்ப்பை கூறி எனது சொற்பொழிவை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். சூரா ஃபுசிலத் அத்தியாயம் 41 வசனம் 53 அது சொல்கிறது, சனூரீம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வஃபி அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபய்யன அன்னல் ஹக். நிச்சயமாக இந்த வேதம் உண்மைதான் என்று அவர்களுக்கு தெளிவாகும் பொருட்டு நம்முடைய அத்தாட்சிகளை பல பாகங்களிலும் காண்பிப்பதுடன் அவர்களுக்குள்ளாகவும் அதிசீக்கிரத்தில் நாம் காண்பிப்போம் என்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் சரியான ஆதாரங்களை காட்டுகின்ற பொறுப்பினை அவனே ஏற்றுக்கொள்கிறான். அவ்வுண்மையை அவர்கள் தெரிந்து கொள்ளும் வரை அதை செய்வேன் என்கிறான். என் மகன் கூறிய அதே வாசகத்தை கூறி என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நோ காட் நோ பீஸ். நோ காட் நோ பீஸ். ஆங்கிலத்தில் நோ என்றால் இல்லை என்று பொருள். ஆகவே இறைவன் இல்லை எனில் கண்டிப்பாக அமைதியும் இராது. ஆங்கிலத்தில் KNOW நோ என்றால் தெரிந்து கொள்ளுங்கள் என்று பொருள். இறைவனை தெரிந்து கொண்டால் அமைதியை அறிந்து கொள்ளலாம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நன்றி டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களே. நீங்கள் எவ்வளவு நேரமாக சிறப்பான பாராட்டத்தக்க சொற்பொழிவாற்றினீர்கள். உங்களின் வரவை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நாங்கள் விரும்புவதால் நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட, அதாவது எழுத்து மூலமாக வந்துள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படி வேண்டுகிறேன். இப்போது எழுத்து மூலமாக வந்துள்ள கேள்வியை நான் வாசிக்கிறேன். சஞ்சீவ சேனசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர். கடவுள் மனிதனை ஒரு தனித்தன்மையில் படைத்துள்ளான் என்று சொல்லப்படுகிறதே, ஆனால் இன்று மனிதன் குளோனிங் மூலம் பல உயிர்வாழ் இனங்களை படைக்க தொடங்கிவிட்டானே, இது கடவுள் கோட்பாட்டிற்கு முரண்பாடாக இல்லையா டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களே? இந்த கேள்வி பதில் நேரத்தை துவங்கும் முன் பார்வையாளர்கள் அனைவரும் ஒலிவாங்கி மூலம் கேள்வி கேட்பதையே நான் விரும்புகிறேன். நிகழ்ச்சியின் அமைப்பாளர்கள் ஒலிவாங்கியை வைத்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். இருக்கிறது டாக்டர். அரங்கம் முழுவதும் ஒலிவாங்கிகள் உள்ளன. ஆனால் இந்த கேள்விக்கு நான் முதலில் பதில் அளித்து விடுகிறேன். அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதால். ஆனால் அதற்கு முன்பாக கேள்வி பதில் அமர்வுக்கான ஒழுங்கை, விதிமுறைகளை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உங்கள் கேள்விகளை தயவு செய்து சுருக்கமாக கேளுங்கள். 1 அல்லது 2 வரிகளில் கேளுங்கள். அதற்கு அதிகமானால் சொற்பொழிவாகிவிடும். தயவு செய்து ஒரு நேரத்தில் ஒரு கேள்வியை கேளுங்கள். தயவு செய்து உங்கள் பெயரையும் உங்கள் தொழிலையும் குறிப்பிடுங்கள். அப்பொழுதுதான் எனக்கு பதில் கூற சுலபமாக இருக்கும். 4வது, முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு கேள்வி கேட்க முதல் வாய்ப்பை கொடுங்கள். அவர்கள் நம் விருந்தினர்கள். என்னை பொறுத்தவரை அவர்கள்தான் முக்கிய விருந்தினர்கள். ஆகவே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கேள்வி கேட்க முதல் வாய்ப்பை கொடுங்கள். ஒரு கேள்வி ஆண்கள் தரப்பிலிருந்தும் ஒரு கேள்வி பெண்கள் தரப்பிலிருந்தும் வரட்டும். ஒலிவாங்கிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் பின் ஒவ்வொருவராக வரிசையில் நில்லுங்கள். ஒரு நேரத்தில் ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்கள். ஒரு கேள்விக்கு அதிகமாக இருந்தால் மீண்டுமாக வரிசையில் போய் நில்லுங்கள். ஒரு கேள்வி பெண்கள் தரப்பிலிருந்து வரட்டும். ஒரு கேள்வி ஆண்கள் தரப்பிலிருந்து வரட்டும். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கேள்வி கேட்க முதல் வாய்ப்பு தரப்படும். ஆகவே முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளை கேள்வி கேட்க உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் கேள்விகளை சுருக்கமாக கேளுங்கள். 1 அல்லது 2 வரிகளில் கேளுங்கள். உங்களுடைய பெயரையும் உங்கள் தொழிலையும் குறிப்பிடுங்கள். அமைதியாக ஒலிவாங்கிகளுக்கு பின்னால் வந்து வரிசையில் நில்லுங்கள். அரங்கம் முழுவதும் ஒலிவாங்கிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஒலிவாங்கிகளுக்கு முன்னால் வந்து வரிசையில் நில்லுங்கள். நீங்கள் அமைதியாக வரிசையில் வந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நான் முதல் கேள்விக்கு பதில் அளித்து விடுகிறேன். இந்த கேள்வியை கேட்டிருப்பவர் சஞ்சீவ் சேனா சிங். அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். உயிரினங்களை படைப்பதென்பது இறைவனுடைய தனிப்பட்ட சக்தி என்றுதான் நம்பப்படுகிறது. அப்படி இருக்க இன்று குளோனிங் மூலமாக மனிதன் உயிரினங்களை படைக்க துவங்கிவிட்டானே, படைக்கும் சக்தியை இறைவனிடமிருந்து மனிதன் எடுத்துக்கொண்டானா? நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டிருக்கும் இந்த கேள்வி என்னவென்றால், ஒரு தனிப்பட்ட குணாதிசயத்துடன் மனிதனை இறைவன் படைக்கின்றான். ஆனால் மனிதனே குளோனிங் மூலம் மனிதனை படைக்கின்றானே, இது எப்படி சாத்தியம்? இது எப்படி நடக்கிறது? மனிதர்கள் இறைவன் ஸ்தானத்தை அடைந்து விட்டார்களா என்று கேட்கிறார். இந்த கேள்விக்கான பதில் சூரா அத்தூரில் உள்ளது. திருக்குரானில் அத்தியாயம் 52 வசனம் 35. ஒன்றுமில்லா சூனியத்திலிருந்து எதையும் படைக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. அரபு சொல்லாகிய இந்த
ஹலகாவுக்கு 3 அர்த்தங்கள் உள்ளது. ஒன்று, ஒன்றுமில்லா சூனியத்திலிருந்து மற்றொன்றை படைப்பது. இரண்டாவது, படைத்த ஒன்றிலிருந்து மற்றொன்றை படைப்பது. மூன்றாவது, ஒன்றை திட்டமிட்டு அதன்படி ஒன்றை செம்மையாக சமைப்பது. எல்லாம் வல்ல இறைவனால் மட்டும்தான் ஒன்றுமில்லா சூனியத்திலிருந்து ஒன்றை படைக்க முடியும். மனிதனால் அது முடியாது. குளோனிங்கில் என்ன செய்கிறார்கள்? உயிரணுக்களை எடுக்கிறார்கள். ஜீவனோடு இருக்கும் உயிரணுவை அவர்கள் எடுக்கிறார்கள். அது இறைவனால் கொடுக்கப்பட்டது. பெண்ணிடமிருந்து ஒரு உயிரணுவை எடுக்கிறார்கள். அதை வைத்து குளோனிங் மூலமாக மனிதர்களை உருவாக்கிட முயற்சிக்கிறார்கள். இதுவரை மனிதர்கள் குளோன் செய்யப்படவில்லை. டாலி என்கிற செம்மறியாட்டை குளோனிங் மூலம் உருவாக்கி இருக்கிறார்கள். நாளை அவர்கள் மனிதர்களை குளோன் செய்தால் கூட அது திருக்குரானை தவறு என்று நிரூபிக்காது. குளோன் செய்ய முடியும் முடியாது என்று திருக்குரானில் எங்கும் கூறப்படவில்லை. சூனியத்திலிருந்து படைக்க முடியுமா என்பதை திருக்குரான் விடுத்திருக்கும் சவால். ஒரு மிருகத்திடமிருந்தோ மனிதனிடமிருந்தோ ஜீவனுள்ள உயிருள்ள அணுவை எடுக்கும் பொழுது அந்த உயிரணுவில் இருக்கும் உயிர் இறைவன் கொடுத்தது. ஆகவே படைக்கப்பட்ட ஒன்றிலிருந்து மற்றொன்று படைக்கப்படுகிறது. எப்படி ஒரு தச்சு வேலை செய்பவன் பலகையை எடுத்து மேஜை நாற்காலிகளை செய்கிறானோ அதுபோல. அதேபோல் குளோனிங்கில் உயிரணுக்கள் எடுக்கப்படுகின்றன. அதில் இருக்கும் உயிர் எல்லாம் வல்ல இறைவனால் கொடுக்கப்பட்டது. இதில் பெரிதாக ஒன்றுமில்லை. சூனியத்திலிருந்து மற்றொன்றை படைப்பதுதான் உண்மையான சவால். திருக்குரான் ஒரு சவாலை விடுக்கிறது. சூரா ஹஜ்ஜில் அத்தியாயம் 22 வசனங்கள் 72 78 வரை. அதில் அல்லாவை விடுத்து நீங்கள் எந்த தெய்வங்களை அழைக்கின்றீர்களோ எல்லாம் வல்ல இறைவனை தவிர அந்த தெய்வங்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரு ஈயை படைக்க முயற்சித்தாலும் அவர்களால் அது முடியாது. மனிதனை விட்டுவிடுங்கள். எல்லாம் வல்ல இறைவனை தவிர மற்ற எல்லா தெய்வங்களும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈ